இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் துணை நிற்கட்டும் என வேண்டி இந்த பதிவை துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7லேருந்து ஸ்லோகம் 19லேருந்து 21 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 19. பஹூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. இதோட அர்த்தம், பல பிறவிகள் எடுத்த பிறகு வாசுதேவனே எல்லாம் என்பதை உணர்ந்த ஞானி என்னிடம் சரணடைகிறார். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவர். அடுத்து ஸ்லோகம் 20. காமைஸ்தைஸ்தைஹ்ருதஜ்ஞானாஹ பிரபத்யந்தேன்யதேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. இதோட அர்த்தம், பக்தர்கள் உலக பொருட்களின் மீதான பற்றுதலால் தங்கள் பகுத்தறிவு அதாவது ஞானம் பாதிக்கப்பட்டு தங்கள் ஆசைகளுக்கு தக்கவாறு பல்வேறு இஷ்ட தேவதைகளை வழிபட்டு அவர்களை மகிழ்விப்பதற்காக வகுக்கப்பட்ட சம்பிரதாயங்களை பின்பற்றுகின்றனர். அடுத்து ஸ்லோகம் 21. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். இதோட அர்த்தம், ஒரு பக்தன் எந்த தேவதையின் வடிவத்தை உண்மையுடன் வழிபட்டாலும் அந்த வடிவத்தின் மீதான அவரது நம்பிக்கையை நான் பலப்படுத்துகிறேன். இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளின் வாழ்வை பார்த்தோம்னா அதோட லைஃப் டைம், பிறந்து இறக்கிற நேரம் சிலதுக்கு சில நிமிஷம் நேரம் தான், இல்லாட்டி சில மணி நேரம் தான் அதோட லைஃப். எக்ஸாம்பிள், புழு பூச்சி வகைகள். வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புழுவாக பிறந்திருப்போம், இன்னொரு ஜென்மத்தில் பூச்சியாவோ பறவையாவோ பிறந்திருக்கலாம், மற்றொரு ஜென்மத்தில் மிருகமாவோ மரமாவோ பிறந்திருக்கலாம். இப்படி பல பிறவிகள் எடுத்து பிறந்து இறந்து மறுபடி பிறந்து இறந்து இப்படி பல ஜென்மங்கள் எடுத்ததுக்கப்புறம் மனித பிறவி அபூர்வமாக கிடைக்கும்னும், அப்படி மனிதனாவே பிறந்த எல்லாரும் பல பிறவிகளுக்கு அப்புறம்தான் இறை நம்பிக்கை கடவுள் வழிபாடு பண்ணுறாங்க. இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தக்க மாதிரி ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் சில பல இஷ்ட தேவர்களை வணங்குறாங்க. பணம் பொருள் ஐஸ்வர்யம் வேணும்னு லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. தோஷம் விளங்கணும்னு சனி பகவானையும் நவகிரகங்களையும் வழிபட்டு ஹோமம் பண்ணுறாங்க. தடைகள் நீங்கள் கணபதியை வணங்குறாங்க, முருகனுக்கு காவடி தூக்குறாங்க. இதைத்தான் பகவான் இந்த 20வது ஸ்லோகத்தில் அந்நிய தேவதான்னு சொல்கிறாரு. அந்நிய தேவதான்னா அல்டிமேட் சுப்ரீம் பவரான பரபிரம்மனான சாக்ஷாத் அந்த பகவானை தவிர அந்நியமாக இருக்கிற மற்ற எல்லா தேவர்களுமே அந்நிய தேவதா தாங்க. இப்படி அந்நிய தேவதையா இஷ்ட தேவதைகளா நாம் கும்பிட்ற 33 கோடி தேவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் கடவுளின் சாம்ராஜ்யத்தில் ஒரு டியூட்டியை பொறுப்பை எடுத்துக்கிட்டு பகவானுக்கு சேவை செய்கிறவங்க தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த தேவதைகள் அந்த டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி யார் எப்படி எந்த இஷ்ட தேவதைகளை வழங்கினாலும் அவங்க நம்பிக்கைக்காக அவங்க வேண்டுதலை நானே நிறைவேற்றுறேன் அப்படின்னு பகவான் இந்த 21வது ஸ்லோகத்தில் சொல்கிறாருங்க. இப்படி நாம் மெயினாக இருக்கிற அந்த அல்டிமேட் சுப்ரீம் பவரை பகவானை விட்டுட்டு உலக விஷயங்களுக்காக இஷ்ட தேவதைகளை மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தால்
நமக்கு ஆத்மாவை பற்றின அறிவு இல்லாமல் ஆன்மீக பயணம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்படி பல ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து குருவருள் கிடச்சி தேவையான தீட்சை கிடச்சி ஆத்ம ஞானம் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சவங்க ஞானவானாக சாக்ஷாத் அந்த பகவான்கிட்ட சரணடைகிறாங்க. இதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் இப்படி பாடுறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இப்படி புல்லு முதல் தேவர்கள் வரைக்கும் அசையும் அசையா பொருட்கள் உட்பட எல்லா பிறவிகளும் பிறந்து பிறவி பெருங்கடல்ல பிறந்து இழைத்து இறுதியில இறைவனின் பொன்னடிகளை அடைந்து வீடு பேறு பெற்றதை இந்த பாடல்ல பாடுறாரு. அப்படி பல ஜென்மங்களுக்கு அப்புறம் மனிதராய் பிறந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சு வீடு பேறு பெற்று ஞானம் கிடைச்சவங்க வாசுதேவ சர்வமிதி, அதாவது எல்லாம் இறைவன் அப்படின்னு உணர்வாங்க. வாசுதேவன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனான இந்த சர்வேஸ்வரன் பரபிரம்மன், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த பகவான் தான் அப்படிங்கிற சத்தியத்தை உணர்வாங்கன்னும், அப்படிப்பட்ட பரிபூர்ண ஞானம் அடைஞ்ச உயர்ந்த ஞானவான்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வம்னும் இந்த 19வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். அது எப்படி இங்கே இருப்பதெல்லாம் பகவான் தான் சொல்ல முடியும்னு ஒரு சந்தேகம் இருந்தால், சர் ஐசக் நியூட்டன் சொன்ன லிமிட்டேஷன் இன் த லா ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கோட் போதுங்க. நியூட்டன் சொல்றாரு, கிராவிட்டி எக்ஸ்பிளைன்ஸ் த மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ், பட் ஹூ செட்ஸ் த பிளானட்ஸ் இன் மோஷன்? அதாவது ஈர்ப்பு விசை சக்தினால தான் வானத்தில் இருக்கும் கோள்கள் நகர்கின்றன அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த கோள்கள் ஏன் நகரத் தொடங்கின? அந்த கோள்களை நகரச் செய்வது யார்? எந்த சக்தி அப்படின்னு கேட்குறார். இதைத்தான் நம்ம முனிவர்கள் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னாங்க. இப்படி வாசுதேவ சர்வமிதிங்கிறத பரிபூர்ணமாக உணர்ந்து எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் பகவானை கண்கூட பார்த்த ஞானவான் பக்த பிரகலாதர். பிறந்ததிலிருந்தே பகவான் மேலே தீவிர பக்தி செலுத்தி எவ்வளவு டார்ச்சர் பண்ணினாலும் கஷ்டம் வந்தாலும் பகவான் மேலே இருக்கிற பக்தியை விடாமல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை விடாமல் ஜபம் செஞ்சு உயிரே போனாலும் கவலை இல்லை, பகவானோட ஐக்கியமாகி ஒன்று நேரது தான் தன்னோட ஒரே லட்சியம்னு வச்சுக்கிட்டு வாழ்ந்த மகானவர் பக்தர்களில் சிறந்த பக்தராக இருந்ததால் அவங்க அப்பா ஹிரண்யகசிபுங்கிற அரக்கர் இந்த தூணில் இருக்காரா உன் பகவான்னு கேட்டப்போ, என் பகவான் தூணிலும் இருப்பார் துருங்கிலும் இருப்பார்னு திடமாக நம்பி சொன்னப்போ பக்த பிரகலாதருக்காக அந்த தூணை உடைச்சிக்கிட்டு நரசிம்மாவதாரமாக காட்சி தந்தார் பகவான். ஸோ நாமளும் வாசுதேவ சர்வமதிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பகவான் தான் இங்கே எல்லாத்துலேயும் இருக்காருங்கிறத உணர்ந்து எல்லாத்துலேயும் பகவானை பார்த்து உலக விஷயங்களை அடையிறதுக்காக அந்நிய தேவதைகளை வேண்டாமல் நம்ம இதயத்தில் பகவானின் அம்சமாக ஆன்மாவாக குடிகொண்டு இருக்கும் பரம்பொருளான சாக்ஷாத் பரபிரம்மனை தியானம் செய்வோம், அவரையே சரணடைவோம். நல்லது, நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.